இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வந்து அண்ணா திமுகவை விட திமுகவை ஜாஸ்தி பாதிச்சிருக்குன்னு நான் பாக்குறேன். இந்த காரணங்கள்னால டிஎம்கேக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு வீழ்ச்சி ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். எடப்பாடியுடைய ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கிராமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் யாரோடையுமே தன்னுடைய ஒரு அரசியல் ஸ்பேஸ ஷேர் பண்ண விரும்பல. அவருக்கு பல ஈகோ ரீசன்னால அந்த விஷயத்தை அவர் இழக்கிறார். இப்படி இருந்ததுன்னா அந்த கட்சி வந்து உடையலைனால கரைய ஆரம்பிக்கும். பிஜேபி ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தண்ணீர் பந்தல் திறக்கவே இல்லை. கேட்டா அதை திறந்து வச்சா அந்த இருக்கிற முக்கியமான தலைவருக்கு பிடிக்காது, அதனால அவங்க பர்மிஷனுக்காக வெயிட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் இஃப் மை ஒரு யூகம் கரெக்டாக இருந்தது என்றால், என்னுடைய ஒரு அனுமானம் கரெக்டாக இருந்ததுன்னா, அந்த இடத்துல இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக நிறுத்தப்படலாம். சமீபத்தில் கோயம்புத்தூர்ல அவங்க ஒரு போஸ்டர் கூட அமைச்சிருந்தாங்க, fearless might have no limits அப்படின்ட்டு அண்ணாமலையை மையப்படுத்தி ஒரு போஸ்டர் கூட பார்த்தோம். ஸோ அண்ணாமலை வந்து எதிர்காலத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா உருவாக வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. பட் இப்ப தேவை பிஜேபிக்கு, அவங்க கூட்டணியோட இருக்காங்களோ தனியா இருக்காங்களோ, பட் அந்த இப்ப இருக்கக்கூடிய கிடக்கிற அந்த ஸ்பேஸை வந்து அவங்க மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப பண்ற அந்த உழவார பணி பிஜேபிக்கு அது ஃபியூச்சர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா ஆகும். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மற்றொரு சுவாரஸ்யமான அரசியல் விவாதத்திற்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடன் இணைந்திருப்பவர் ஸ்ரீகுமார் கண்ணன். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீகுமார். இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் செய்திகள் ரொம்ப வித்தியாசமா கடந்த ஆட்சியில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கு செய்திகள் வித்தியாசமா இருக்கு, அமைச்சரவை வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம ஒரு சைட்ல வைக்கிறப்போ தமிழ்நாடோட அரசியல் வானிலைங்கிறது மாற்றம் அடைஞ்சிட்டு வருது. அது நமக்கு வந்து தெரியுது. டிஎம்கே கூட்டணியில இருந்த முக்கிய கட்சிகள் இப்ப தாவேகா பக்கம் போயிருக்கு. போகாத கட்சிகள்லாம் டிஎம்கேவோட சின்னத்துல போட்டியிட்டதுனால போகாம இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோன்றது. ஸோ திமுக வந்து தன்னோட மைனாரிட்டி கிறிஸ்துவ வாக்குல வந்து தேர்தலுக்கு முன்னாடி தாவேகாக்கு இழந்து விட்டது. ஸோ தேர்தலுக்கு பின்னாடி முடிவு வந்த அப்புறம் இப்ப ஐயுஎம்எல் அவங்க வந்து தாவேகால பங்கேற்றது மூலமா இஸ்லாமியர் ஓட்டும் அவங்களுக்கு வந்து இழக்க போறாங்க, ஆல்ரெடி பாதிக்கு மேல இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு புரியுது. இன்னைக்கு நடந்த இளைஞர் மாநாடு மீட்டிங்ல டிஎம்கே வந்து காங்கிரஸுக்கு எதிர்க்க பலத்த கோஷம் போட்டிருக்காங்க. முதல்வரும் துணை முதல்வரும் முதல் ரோல உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த நிலையில தமிழ்நாடு அரசியல் எப்படி உருப்பெறும்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய ஒரு கேள்விகளுக்குள்ளேயே பலவிதமான கேள்விகள் உள்ளடக்கியதா இருக்கு. ஏன்னா 1967ல திமுக ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் ஆயிருக்கு இந்த திராவிட செயின், அந்த அரசியல் செயின் பிரேக் ஆகிறதுக்கு. ஏன்னா திமுக அண்ணா திமுக அப்படின்னு மாறி மாறி வரக்கூடிய அந்த அரசியல் முற்று பெற்று இருக்கிறது, இல்லது ஒரு இடைக்கால ஒரு கேப் விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு மாற்றம். ரெண்டாவது, ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு. இத்தனை ஆண்டு காலம் கழித்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு. இப்ப பெங்கால்ல ரொம்ப காமன், கேரளால ரொம்ப காமன், கர்நாடகால காமன், நிறைய ஸ்டேட்ஸ்ல ரொம்ப காமன், மகாராஷ்டிரால காமன். அது மாதிரி சில மாநிலங்கள்ல வந்து கூட்டணி அமைச்சரவைங்கிறது ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு. சோ அது ஒரு புதுமை. மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த சீஃப் மினிஸ்டர், ரெண்டாவது அவங்க அமைச்சரவையில இருக்கிற முக்காவாசி பேர் அனுபவமே இல்லாதவர்கள், அரசியல் அனுபவம் இல்லாமல் ஒரு புதுமையானவர்கள். அவங்க எல்லாம் செங்கோட்டையனுக்கு அனுபவம் இருக்கிறது. சோ அது தவிர பாக்கி எல்லாருக்கும் ரொம்ப அரசியல்ல அனுபவம் இல்லாமல், அமைச்சரவை அனுபவம் இல்லாமல் வந்திருக்காங்க. சோ அது ஒரு விதத்துல பலமும் கூட பலவீனமும் இருக்கு. சோ அது ஒரு புதுமை. இன்னொன்னு, இந்த ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா பக்தவத்சலம் காலத்துக்கு அப்புறம் இப்ப அமைச்சரவையில பங்கேற்கிறதே இப்பதான். சோ இவங்களுக்கெல்லாம் ஒரு லாட்டரி அடிச்சா மாதிரி. சோ இதனால என்ன ஆயிருக்கு, திமுகவுடைய சின்னத்துல போட்டியிட்ட மத்த தலைவர்கள் கூட, மத்த கட்சிகள் கூட இனிமே நாங்க வந்து
தனி சின்னத்துல தான் போட்டி போடுவோம் ஃபியூச்சர்லன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மனிதநேய மக்கள் கட்சி சொல்றாங்க, மதிமுக முன்னாடியில இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு ஃபேக்ட்னா, நம்ம லாட்டரி எப்ப அடிக்கும்? இப்ப நாளைக்கு ஒரு கூட்டணி அமைச்சரவைங்கிறது ஃபியூச்சர்ல ஒரு ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு ஆச்சுன்னா, சோ அது எப்படி அதுல வந்து நம்ம பங்கேற்கிறதுன்னு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு ட்ரெண்ட் நம்ம பார்க்கலாம். முதல்ல காங்கிரஸ் அமைச்சரவையே வந்துகிட்டு இருந்தது. திமுக, அண்ணா திமுகங்கிற அந்த மாற்றம் அடைந்த அந்த அமைச்சரவை, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேல வந்து 60 ஆண்டு காலம் போல அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப வேற ஒரு ஆர்டர் ஆஃப் த டே அது வந்திருக்கு. சோ இந்த ஆர்டர் தொடர்ந்தது என்றால், இந்த ஒரு சிஸ்டம் தொடர்ந்ததுன்னா, உங்களுக்கு இது போன்ற அமைச்சரவைகள் தான் ஃபியூச்சர்ல வரும். சின்ன கட்சிகள்லாம் நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. அதாவது 2 எம்எல்ஏக்கு நிக்கிறவங்க எல்லாம் 5 எம்எல்ஏ கேட்பாங்க. 5 எம்எல்ஏ நிக்கிறவங்க எல்லாம் 10 எம்எல்ஏ கேட்பாங்க. இது ஒரு ஒரு ட்ரெண்ட். நீங்க இன்னொரு ஒரு முக்கியமாக இந்த மைனாரிட்டி ஓட் பேங்க பத்தி சொன்னீங்க. முன்ன வந்து இந்த பாஜக அப்படிங்கிற ஒரு ஒரு பூதத்தை காமிச்சே, அரசியல்ல ஒரு பூதத்தை காமிச்சே, இவங்க அந்த மைனாரிட்டி வேற எங்கேயுமே போக விடாத அளவுக்கு இவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க டிஎம்கே. சோ அவங்களுக்கு வேற எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற போது, தான் வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி திமுக அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு வேற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சோ அவங்க அமைச்சரவையில பங்கும் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க, பங்கும் கொடுத்துட்டாங்க. சோ இப்ப வந்து யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா பக்கம் எல்லாரும் மாறுறாங்க. சிறிய கட்சிகளுக்கெல்லாம் பின்ன எப்பதான் சான்ஸ் கிடைக்கும்? அவங்க ஒரு மந்திரியோ 2 மந்திரியோ அது கணக்கு கிடையாது. பட் டு ஸ்டார்ட் வித் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது போன்ற ஒரு இந்த கோவிட்க்கு அப்புறம் ஒரு நியூ நார்மல்னு சொல்லுவோம் இல்லையா? இனிமே தமிழ்நாட்டுல இது நியூ நார்மலாக இருக்க போகிறது. அரசியல்ல ஒரு கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு 2006ல திரு கருணாநிதி முதலமைச்சரா இருந்த போது கூட மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அது. முழுமையான ஒரு ஃபுல் மெஜாரிட்டியா அந்த கட்சிக்கு வரல. அந்த கட்சியை அந்த நேரத்துல அந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சது பாமகவும் காங்கிரசும் தான். அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க கூட்டணி அமைச்சரவைக்கு. கருணாநிதி அவருடைய சாதுரியத்தினால அதை நடக்க விடாம பாத்துக்கிட்டார். ஏன்னா ஒரு தடவை கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அது பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2006க்கு அப்புறம் 2026ல அந்த சூழ்நிலை வந்தது. ஒரு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அப்ப வந்து இந்த கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டியா இருக்கு. சோ இதுக்கு அப்புறம் இது எப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த கூட்டணி ஒரு கட்டாயத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. பிஜேபி வரக்கூடாது, இந்த கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்ல, மெஜாரிட்டி இல்லைன்னா நாளைக்கு பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு 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 கட்டாயத்தின் அடிப்படையில உருவான ஒரு ஒரு ஆட்சி இந்த கவர்மெண்ட். ஆனா கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு ஸ்டெபிலிட்டிக்கு எந்த விதமான குறைச்சலும் கிடையாது, பஞ்சமும் கிடையாது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைய சூழ்நிலையில அரசியல் தமிழ்நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. இதுல ஒரு முக்கியமான விஷயம். ஸோ திமுக அவங்க இவ்வளவு நாளா தன்னுடைய வாக்கு சதவீதத்தை வச்சுட்டு இருந்ததே மைனாரிட்டி வாக்குகள்ல அவங்க சைடுல இருந்ததுனால. ஸோ இப்ப மைனாரிட்டி வாக்குகள் அவங்கள்ட்ட இருந்து போற பட்சத்துல அவங்க வந்து அரசியல் நிலைப்பாடை எப்படி மாத்துவாங்க? என்ன செய்யக்கூடும்? அது ரொம்ப இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வந்து அண்ணா திமுகவை விட திமுகவை ஜாஸ்தி பாதிச்சிருக்குன்னு நான் பாக்குறேன். அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்றேன். அண்ணா திமுக நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஆட்சியில இல்ல. 2026ல ஆட்சியில இருந்தது திமுக தான். சோ அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அண்ணா திமுக செல்வி ஜெயலலிதா இறந்து போனதுக்கு அப்புறமே படிப்படியாக பலவீனம் ஆகிட்டு இருந்தாங்க. அரசியல் ரீதியா கோர்வையா பார்க்க போனா அவங்க 2016ல இருந்தே அவங்க பலவீனம் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க பலம் வாய்ந்தவங்களா தெரிஞ்சா கூட அதுக்கு பலவீனம் ஆகிட்டு இருந்தாங்க 2016ல. அப்புறம் 2019 லோக்சபால, 2021ல ஆட்சி இழந்தாங்க, 2024ல லோக்சபாக்கு சீட்டு கிடைக்கல அவங்களுக்கு, 2026லயும் அப்படியே இருக்காங்க. சோ அவங்களுடைய ஒரு 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 அரசியல் பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கணிக்கக்கூடியதா இருந்தது. இப்ப டிஎம்கேக்கு அப்படி இல்லை. ஜெயலலிதா இறந்து போன உடனே 2016ல பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா இறந்து போவதற்கு முன்னாடி அந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனா வந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் உண்டான ஃபுல் நரேட்டிவையும் டிஎம்கே தான் டிட்டர்மைன் பண்ணாங்க தமிழ்நாட்டுல. கிட்டத்தட்ட அவங்க ஒரு நிழல்
கவர்மெண்ட் மாதிரி, ஷேடோ கவர்மெண்ட் மாதிரி நடந்துட்டு இருந்தது. 2019ல ஒரு பெரிய வெற்றியை லோக்சபால அவங்க இது பண்ணாங்க. தேனி தொகுதியை தவிர பாக்கி எல்லா தொகுதியிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 2021ல ஆட்சியை பிடிச்சாங்க. 2024ல லோக்சபாவை திரும்பி ரிப்பீட் பண்ணாங்க. 40க்கு 40 சீட்ஸும் அடிச்சாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே உடைய அந்த வெற்றி பயணம், அரசியல் ரீதியான வெற்றி பயணம் 2016ல இருந்து, நீங்க 2014ல 0 சீட் வாங்கினாங்க டிஎம்கே லோக்சபால. அங்கேருந்து 2016ல இருந்து பாத்தீங்கன்னா 26 வரைக்கும் 20 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் தேவர் மெயின்டைனிங் தட் பொலிட்டிக்ஸ் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க நிலைமை என்ன? ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இல்ல, ரெண்டாவது கூட்டணி இல்ல. நான் கையில வச்சிருந்த கூட்டணிகள் எல்லாமே வேற அதர் சைடுக்கு போயிட்டாங்க. மூணாவது ஓட் பேங்க், அதுல ஒரு பெரிய சரிவு வந்திருக்கு. இப்ப விஜயோடைய அரசாங்கம் இருக்கும் வரை அல்லது அடுத்த தேர்தலுக்கு கூட இவங்களுக்கு இந்த மைனாரிட்டி ஓட் பேங்க், இவங்களுடைய ஒரு மொனோபொலி அப்படின்னு வச்சிட்டு இருந்தாங்க. அது இல்லாம போயிடுச்சு. இப்ப வேற ஒரு இடத்துக்கு அவங்க அதற்கு ஒரு பங்குதாரர் வந்து விட்டார் அந்த ஓட் பேங்க உரிமை கொண்டாடுறதுக்கு. அது கிறிஸ்டியன்ஸ்க்கும் சரி முஸ்லிம்ஸ்க்கும் சரி அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் அங்க போயிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசாங்கத்திலும் டிஎம்கே கண்டினியூஸா அவங்க பங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது விபி சிங் கவர்மெண்ட் 1989ல, அதுக்கப்புறம் ஐகே குஜரால் தேவகோடா கவர்மெண்ட்ல 96, 98 அந்த டயத்துல, வாஜ்பாய் டயத்துல 1999 to 2004, மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல 2004 to 13. ஸோ இந்த டயத்துல எல்லாம் அவங்க கவர்மெண்ட்ல இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டேட்ல இருக்காங்களோ இல்லையோ ஒரு ஹோல்டு சென்ட்ரல்ல இருந்தது. இந்த முறை அவங்களுக்கு சென்ட்ரல்லையும் ஹோல்டு கிடையாது, ஸ்டேட்லயும் ஹோல்டு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெக்யூலியரான ஒரு சிச்சுவேஷனுக்கு டிஎம்கே தள்ளப்பட்டிருக்கு. ஏடிஎம்கேக்கு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஏடிஎம்கேல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மந்திரி சபையில அவங்க பங்கேற்றது ரொம்ப ரேர். அவங்க பங்கேற்கவே இல்லை. அப்பப்போ சில ஒரு இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் இந்திரா காந்திக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அவங்க மந்திரியா இருந்தாங்க 98 to 99ல, அந்த 13 மாத காலத்துல அவங்க மந்திரியா இருந்தாங்க. மோடி அவர்கள் 2019ல வந்த போது கூட அவர் கூப்பிட்டார். ஏன்னா எல்லாருக்கும் மந்திரி சபையில இடம் கொடுத்திருக்கோம், ஏடிஎம்கே சார்பா ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்ன போது கூட அவங்க தயாரா இல்லை. அதுக்கு யாருமே அங்க பங்கேற்கல. இப்ப பாருங்க 2024லயும் அவங்க பங்கேற்கல. அவங்க கூட்டணியிலயும் இல்ல. அந்த நேரத்துல 26க்கு தான் வந்தாங்க. சோ ஏடிஎம்கேக்கு லாஸ் இருந்தாலும் அந்த பர்செப்ஷன் லாஸ்ங்கிறது கம்மி கம்பேரிட்டிவ்லி. டிஎம்கேக்கு அதிகம். இந்த காரணங்கள்னால டிஎம்கேக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு வீழ்ச்சி ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே. ஸோ எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஏடிஎம்கேய தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரா? அவங்க பெர்செப்ஷன் கேம்ல அவங்களுக்கு பெரிய லாஸ் இல்லை நீங்க. ஆனா நம்ம அவங்க கட்சி பிளவுபடத்தை பார்க்க முடியாது. வெர்ச்சுவலா 2 விதமா நின்னுக்கிறாங்க. 2 விதமா ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. ஸோ எடப்பாடி கையில இன்னும் ஏடிஎம்கே இருக்கா? அவரோட கட்டுப்பாட்டுல இருக்குமா? இது ஒரு பெக்யூலியரான ஒரு விஷயம். ஏடிஎம்கேக்கு இப்ப ஃபேஸ் பண்றது ரொம்ப பெக்யூலியரான ஒரு பிரச்சனையில அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் தெரியறது என்னன்னா, செல்வி ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அந்த ஏடிஎம்கே உடைய அந்த ஸ்டேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா திமுக ஒரு வழிகாட்டுதலுக்கு ஒருத்தரும் பிளஸ் ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு இதுவும் சேர்ந்த ஒரு கலவை அவங்க. ஏடிஎம்கே அப்படி கிடையாது. ஏடிஎம்கே ஒரு லீடரை மையமாக வைத்து சுழன்ற ஒரு கட்சி, ஒரு லீடர்ஷிப் பேஸ்டு பார்ட்டி. அது ஒரு சிங்கிள் லீடர்ஷிப் பேஸ்டு பார்ட்டி. செல்வி ஜெயலலிதா இறந்து போனோடனே ஒரு தடுமாற்றம் அந்த கட்சிக்கு வந்தது. ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுல ஒரு ஈகோ கிளாஷ் வருது. அப்ப என்ன பண்றாரு எடப்பாடியுடைய ஒரு பொலிட்டிக்கல் கிராமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் யாரோடையுமே தன்னுடைய ஒரு அரசியல் ஸ்பேஸ ஷேர் பண்ண விரும்பல. அதுதான் இதுல தெளிவா தெரியுது. நீங்க நினைச்சு பாருங்க, சசிகலா ஆதரவோடு அவர் ஆட்சிக்கு வந்தார். சசிகலா சிறைக்கு சென்ற உடனே சசிகலா தினகரனை கட்சியில் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஏன்னா எடப்பாடி சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் கட்சி கைக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக தினகரனை போடுறாங்க. அப்போ வெளியில இருந்த ஓபிஎஸ் கூப்பிட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு தினகரனை ஓரம் கட்டுறாரு.
ஆமா, ஃபயர் பண்ணிட்டாங்க. ஓபிஎஸ் வந்தாதான் தினகரனை ஓரம் கட்ட முடியும். சோ அதை பண்றாரு. அதை பண்ணிக்கிட்டு ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் தான் பக்கம் இழுத்துக்கிட்டு ஓபிஎஸ் ஓரம் கட்டுறாரு. அடுத்த ஸ்டெப் ஓபிஎஸ் போனதுக்கு அப்புறம் தன்னுடைய கட்சிக்கு ஒரு அளவுக்கு 25ல இருந்தே ஓரளவு ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்துட்டாரு. கட்சி ரீதியா ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்தார். 26ல அவர் எதிர்பாராத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்களுடைய ஒரு இது. இப்ப என்ன பண்றாருன்னா, இவங்களையும் தள்ளி வச்சுட்டு அரசியல் பண்ணலாமான்னு பாக்குறாரு. ஒரு பழமொழி சொல்ற மாதிரி தனிமரம் தோப்பாகாது. ஒரு சிங்கிள் பார்ட்டியை வச்சுக்கிட்டு நீ ஒரு ஃபேஸ வச்சுக்கிட்டு இங்க ஆட்சியை பண்ண முடியாது. யூ நீட் பீப்புள். எல்லாரையும் அரவணைச்சுக்கிட்டு போனாதான் அது ஒரு கட்சியா வரும். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடரா இருந்தாங்க. சோ அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் அப்பீல் இருந்தது. அண்ட் ஜெயலலிதா எல்லா இடத்துலயும் அரசியல்ல போட்டி போட்டாங்க. அவங்க பர்கூர்ல போட்டி போட்டிருக்காங்க, டெல்டால இருக்கிற ஸ்ரீரங்கத்துல போட்டி போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஆண்டிப்பட்டி சவுத்துல ஆண்டிப்பட்டியில போட்டி போட்டிருக்காங்க, சென்னையில இருக்கிற ஆர்கே நகர்ல போட்டி போட்டிருக்காங்க. ஸோ ஷீ ட்ரைடு எவ்ரி ரீஜன் ஆக்சுவலி. அதாவது தான் ஒரு கேஸ்ட் நியூட்ரல்ங்கிறதோட இல்லாம ரீஜன் நியூட்ரலாவும் அவங்களை தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் எடப்பாடிக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. எடப்பாடி என்னத்தான் அவர் சொன்னாலும் அவர் ஒரு கேஸ்ட் ஓரியன்டட் லீடரா தான் பாக்குறாங்க, அவர் ஒரு ரீஜன் ஓரியன்டட் லீடரா தான் பாக்குறாங்க. அப்படிங்கிற போது எல்லாரையும் அரவணைச்சுக்கிட்டு போனா தான் அவர் கட்சிக்கு அவரு நல்லது பண்ண முடியும். அன்பார்ச்சுனேட்லி அவர் அதை பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு பல ஈகோ ரீசன்னால அந்த விஷயத்தை அவர் இழக்கிறார். ஸோ இப்படி இருந்ததுன்னா அந்த கட்சி உடையலைனால கரைய ஆரம்பிக்கும். ஏன்னா 2016ல இருந்த நிலைமை 2021ல இல்ல, 21ல இருந்த நிலைமை 26ல இல்ல. ஸோ இது ஒரு யூனிக்கான ப்ராப்ளம். இதை கட்சியை இன்னும் ஃபர்தரா டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா எடப்பாடி இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது, எல்லாரையும் அரவணைத்து சென்றால் அந்த கட்சிக்கு நல்லது. ஓகே, இப்ப தமிழ்நாட்டு பிஜேபிக்கு பெரும்பாலும் ஏடிஎம்கே ஓட் பேங்க் தான் நம்பி இந்த தேர்தலில் கூட இறங்கினாங்க. ஸோ இப்ப ஏடிஎம்கே பலவீனமா போன பிறகு பிஜேபிக்கு ஒரு டைரக்ஷன் இல்லாத நிலை வந்திருக்கா? எந்த கட்சிக்குமே ஒரு பர்பஸோட தான் ஒரு கட்சி உருவாகுது. அந்த பர்பஸ் இல்லைன்னா அந்த கட்சிக்கு தேவையில்லாம போயிடுது. இப்போ காங்கிரஸ் கட்சி எடுத்தோம்னா சுதந்திரத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் அது. சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த கட்சியுடைய தேவைகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு கண்டினியூஸா உங்களுக்கு ஒரு நியூ ஐடியா இல்லாம அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்கணும். எக்கனாமிக் லிபரலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் கம்யூனிஸ்டோட தேவை குறைய ஆரம்பிச்சது. அண்ட் தே பிகேம் an outdated பார்ட்டி. ஸோ கல்ச்சுரல் நேஷனலிசம் இருக்கிற வரைக்கும் பாஜகவோட தேவை இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களும் அவுடேட்டட் பார்ட்டியா மாறிடுவாங்க. இப்ப அதிமுகங்கிறது திரு கருணாநிதியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அது டிஎம்கேக்கு எதிரான கட்சிங்கிறத விட திரு கருணாநிதிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. திரு கருணாநிதி உயிரோட இல்ல அப்படிங்கிற போதும், செல்வி ஜெயலலிதா உயிரோட இல்லைங்கிற போதும் அந்த தேவையே குறைஞ்சு போயிடுச்சு. டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் அந்த பேசிக் பொலிட்டிக்கல் நெசசிட்டி குறைஞ்சு போச்சு. அதனால அவங்களுடைய ரெலவன்ஸும் குறைஞ்சு போகுது. அந்த அரசியல்ல அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற ரெலவன்ஸும் குறைஞ்சு போகுது. இப்ப பிஜேபியோட ப்ராப்ளம் என்னன்னா, பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு தனியா இருந்து பார்த்திருக்காங்க, ஒரு கூட்டணியில இருந்து பார்த்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவை ஒரு இண்டிபெண்டன்ட் தாட் ப்ராசஸ். ஸோ எது நம்ம பண்ணணும், நம்ம தனியா போனா என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், கூட்டணி போனா என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், மக்களை எப்படி ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை அவங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பிஜேபிக்கு திமுக அதிமுக அரசியல் ரீதியாக பலம் இழந்திருக்கிறார்கள். சோ இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ பாஜகவுக்கு திறந்து விட்டுருக்கு. இது உடனே பலன் கொடுக்காது, இதுக்கு பல ஆண்டு காலங்கள் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்னா, பிஜேபி தன்னை கிராஸ் ரூட் லெவல்ல ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு சில காலங்கள் பிடிக்கும். அதுக்கு சில டெம்பரவரியா அவங்க அரசியல் ரீதியா கூட்டணிகள் வச்சுக்கலாம். பட் அந்த வேற ஊன்றதுக்கு அவங்க தயங்கவே கூடாது. ஏன்னா யாருமே அவங்கள தடுத்து நிறுத்தலையே அரசியல் ரீதியா அவங்களுடைய வேலையை செய்யறதுக்கு. பிஜேபியோட ப்ராப்ளம் என்னன்னா,
2014 அப்புறம் மோடி அவர்கள் வந்தார். அந்த மோடி அவர்கள் வந்தத மற்ற ஸ்டேட்ல எடுத்துட்டு போன மாதிரி, அவருடைய ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு போன மாதிரி தமிழ்நாட்டுல எடுத்துட்டு போகல. ஏன்னா தமிழ்நாடு ஒரு ஃபேஸ்ங்கிறத தாண்டி இங்க ஒரு போலரைசேஷன், ரிலிஜியஸ் போலரைசேஷன் பாலிடிக்ஸ் இங்க பண்ண முடியாது. இங்க பண்ண வேண்டியது கவர்னன்ஸ் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களால நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்க முடியாது. மோடி கவர்மெண்ட் எவ்வளவு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கன்னு சொல்லி அந்த பேரலல் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரை மக்களுக்கு எடுத்துரைச்சிருக்கணும். அதுல பிஜேபி ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுல ஒரு பெரிய பங்கு தமிழ்நாடு பிஜேபியில அதுல உள்ள லீடர்ஸுக்கே அதுல உள்ள ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறதா எனக்கு தெரியல. தட் இஸ் த ஐரணி. இப்ப தமிழ்நாடு பிஜேபியில அட்லீஸ்ட் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கேம்ப்ஸ் எவ்வளவு நடத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அண்டு இப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன், நடந்த உண்மை. இப்ப இப்ப சமீபத்துல வெயில் காலம் இருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான வெயில். அப்போ ஒரு தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கணும். பிஜேபி ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தண்ணீர் பந்தல் திறக்கவே இல்லை. கேட்டா அதை திறந்து வச்சா அந்த இருக்கிற முக்கியமான தலைவருக்கு பிடிக்காது, அதனால அவங்க பர்மிஷனுக்காக வெயிட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. நான் இடத்தை அந்த ஏரியாவையும் சொல்லல, இந்த லீடர் பேரையும் சொல்லல, சொன்னா அது சர்ச்சைக்குள்ளாகும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு வெயிலுக்கும் ஒரு தண்ணீர் பந்தலுக்கும் ஒரு லீடருக்காக வெயிட் பண்ணணும்னா எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்ஷனலிசம் இருக்கு பாருங்க அந்த கட்சியில. அப்ப அந்த லீடர் எப்ப சொல்றது, அது வரைக்கும் வெயில் இருக்குமா, அது வரைக்கும் அந்த பீப்புள் வெயில்ல கஷ்டப்படணுமா? எதுக்கு சொல்றேன், இப்படி ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா அந்த கட்சி எதுவாகாது. எவ்வளவோ கஷ்டமான டெரைன்ஸ்ல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபியால முடியாததுன்னு கிடையவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா பெங்கால் மாதிரி ஒரு ஸ்டேட்டை ஜெயிக்க முடியுது. கேரளா மாதிரி ஒரு ஸ்டேட்ல எத்தனை பேர் சவால் விட்டாங்க. கேரளால ஒரு எம்எல்ஏ கூட பிஜேபியால ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு 3 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. பெங்கால்ல டெரேக் ஓபராயன்னு ஒருத்தர், திரிணாமுல் காங்கிரஸ் உடைய முக்கியமான தலைவர், அவர் சொல்றார், கல்கட்டால 11 சீட் இருக்கு, ஒரு சீட்டு நீங்க ஜெயிச்சு காமிங்க, ஒரு எம்பி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி தன்னை தலையை மொட்டை அடிச்சுப்பாரு அப்படின்னு. 11 சீட்ல 6 சீட்டு ஜெயிச்சுட்டாங்க பிஜேபி. இப்ப 6 எம்பி மொட்டை அடிக்கணும் திரிணாமுல் காங்கிரஸ்ல. எதுக்கு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் பார்த்து வளர்ந்த கட்சி பிஜேபி. தமிழ்நாட்டுல அது பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த தலைவர்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லை. அதுதான் முக்கிய காரணம். ஓகே. சோ காங்கிரஸ் கட்சி இப்ப ஆட்சியில பங்கு எடுத்து அவங்க ஒரு விசிபிலிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தாவேகா மூலமா காங்கிரஸ் தமிழ்நாட்டுல திருப்பி உயிர் பெறறதா? ஸோ ராகுல் காந்தி விஜய் நெருக்கம் ஒரு சாதாரண அலையன்ஸ் பாலிடிக்ஸ்ன்னு எடுத்துக்கணுமா, இல்லாட்டி ஒரு ஜென்சி பாலிடிக்ஸ் உருவாக்குறதுக்கான முயற்சியா? இந்த தாவேகா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். நீங்க அதை எப்பயில இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நான் சொல்றேன். இப்போ சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதியிலேருந்து ஜெயிக்கிறார். அதனால அவர் ராஜ்யசபா சீட்டை ராஜினாமா பண்ணிட்டார். இப்ப அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு ஒரு பைப்போல் நடக்க போகுது. மோஸ்ட்லி தாவேகா அந்த சீட்டை காங்கிரஸ்க்கு கொடுக்கும். ஓ, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா காங்கிரஸ் ஆரம்பத்திலேருந்தே தாவேகாவோட ஒரு உறவுல இருக்காங்க. அண்ட் இஃப் மை ஒரு யூகம் கரெக்டாக இருந்தது என்றால், என்னுடைய ஒரு அனுமானம் கரெக்டாக இருந்ததுன்னா, அந்த இடத்திலிருந்து பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக நிறுத்தப்படலாம் பைப்போல். சோ ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இருவருக்கும் பொதுவானவர். தாவேகாவோட காங்கிரஸை சேர்க்கணுங்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வம் காட்டினார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலையும் அவருக்கு வாய்ப்புகள் அதிகம். இது என்னோட யூகம் தான், அது உண்மையாகணுங்கிற அவசியம் கிடையாது. பட் எதுக்கு சொல்றேன்னா, இவங்க மோஸ்ட்லி தாவேகா காங்கிரஸ் ஒரு 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 ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அவங்க தாவேகாவை வைத்து பல திட்டங்கள் தீட்டுவாங்க. ஏன்னா சவுத் இந்தியால ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுல தன்னை உயிர் பெற வைக்கணும். அதை வெறும் எம்பி எம்எல்ஏக்களோட மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள்லையும் காங்கிரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு நிறைய இருக்கு. வெதர் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். பட் காங்கிரஸுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கட்சியை ஒரு சார்ந்து வளர்றதுங்கிறது வேற, அதுக்கு அந்த
தாய் கட்சியான, அதாவது மெயின் பார்ட்டியா இருக்கக்கூடிய தாவேகாவும் இடம் கொடுக்கிறது. காங்கிரஸ் வளர்வதற்கு உண்டான ஸ்பேஸ கொடுக்கறாங்க. மந்திரி சபையில இடம் கொடுக்கறாங்க. இப்ப எம்பி சீட் கொடுப்பாங்கன்னு நம்புறோம். உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து அவங்க இடம் கொடுப்பாங்க. சோ தே கிவ் மோர் ஸ்பேஸ் ஃபார் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஃபார் காங்கிரஸ். சோ அதுக்கு வந்து காங்கிரஸ்க்கு ரொம்ப ஒரு பெரிய பலம். ஏன்னா நீங்க வெறும் ஒரு திமுக மாதிரி ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு சில அவமானங்களை சந்திச்சுட்டு அப்படி இல்லாம ஒரு கௌரவமான ஒரு கூட்டணியா இருக்கும்போது அதோட வளர்ச்சிக்கு அது வழிவகுக்கும். இழந்த ஓட் பேங்கை திரும்ப மீட்கிறதுக்கு நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியை விட்டு போயிருப்பாங்க, அவங்க எல்லாம் திரும்ப வருவாங்க. சோ அது தட் வில் ரிவைவ் த காங்கிரஸ் இன் லாங் ரன். அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே. ஸோ இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே அது மட்டும் இல்லாம பாஜகல இருந்தும் தமிழ்நாட்டில் வந்து சில மூவ்மெண்ட் தாவேகா டுவர்ட்ஸ் தாவேகா போறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ தாவேகா தான் தமிழ்நாட்டோட புதிய பொலிட்டிக்கல் சென்டரா உருப்பெறதா? இல்ல, தாவேகா ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தமிழ்நாட்டுக்கு. பொலிட்டிக்கல் சென்டர் இல்ல, பொலிட்டிக்கல் சென்டர் கிடையாது. இது பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். காரணம் இருக்கு, நான் சொல்றேன். இப்போ பெங்கால் எக்ஸாம்பிளா எடுத்துக்கோ. பெங்கால் வந்து 47ல இருந்து அந்த 77 வரைக்கும் காங்கிரஸ் டாமினேட்டட் பாலிடிக்ஸ் இருந்தது. 77 to 2011 வந்து கம்யூனிஸ்ட் டாமினேட்டடா இருந்தது. சோ இப்ப கம்யூனிஸ்ட் டாமினேட்டடா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸா இருந்த டயத்துல பிஜேபிக்கு ரொம்ப ஸ்பேஸே இல்லை. 34 வருஷம் அங்க இருந்த போதும் இட் வாஸ் மோர் லைக் கம்யூனிஸ்ட் வெர்சஸ் காங்கிரஸ், அப்புறம் கம்யூனிஸ்ட் வெர்சஸ் திரிணாமுல், அப்படிதான் இருந்தது. பிஜேபிக்கு ஸ்பேஸே இல்லாம இருந்தது. திரிணாமுல் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபிக்கு ஸ்பேஸ் தானா கிடைக்க ஆரம்பிச்சது. So Trinamool was a political disturbance for the status quo politics in Bengal. Trinamool காங்கிரஸ் வந்து 15 வருஷத்துக்குள்ள பிஜேபி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. 10 வருஷத்துல மெயின் எதிர்கட்சியா வந்தாங்க. லாங் டைம் இல்லையா ஸ்ரீகுமார்? லாங் டைம். பட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் a short time. 34 வருஷம் கம்யூனிஸ்ட பொறுத்துக்கிட்டு இருந்த மக்கள் 15 வருஷம் மேல திரிணாமுல பொறுத்துக்க தயாரா இல்லையே. அப்ப தமிழ்நாட்டுல தாவேகாவை எவ்வளவு தூரம் பொறுத்து கூடும்? தமிழ்நாட்டுல வந்து ஆட்சிங்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுற சிச்சுவேஷன். ஆமா, ஆனா தமிழ்நாட்டுல இருந்தா இந்த திராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 60 வருஷம் மக்கள் பார்த்துட்டாங்க. அண்ட் 2 பேரையும் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப வச்சுட்டாங்க. சோ இப்போ இந்த பாலிடிக்ஸ், அதாவது தாவேகாவோட பாலிடிக்ஸ் எத்தனை வருஷங்கள் இதே மாதிரி டாமினேட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ரீசன் என்னன்னா, இந்த பார்ட்டிக்கு, தாவேகாங்கிற இந்த பார்ட்டிக்கு ஒரு அரசியல் ஆழமான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த பார்ட்டிக்கு ஒரு ஐடியாலஜி கிடையாது. அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எல்லாரும் அந்த எல்லா சமூக நீதி அப்படிம்பாங்க, ஊழலற்ற தன்மை. தீஸ் ஆர் நாட் தி ஐடியாலஜி ஆக்சுவலி. அது எல்லாருக்கும் ஒரு சம்பிரதாயமா சொல்லக்கூடிய வார்த்தைகள். சமூக நீதிக்கு எதிராக யாருமே அரசியல் பண்ண முடியாது. ஊழலுக்கு ஆதரவா யாரும் அரசியலே பண்ண முடியாது. there is nothing unique in the party. அந்த கட்சிக்கு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மூலதனம் அப்படிங்கிறது விஜய், அவருடைய முகம். சோ அவங்க வந்து அதுக்கு முக்கிய காரணம் என்ன? இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? திராவிட அரசியல்ல மக்கள் சலிப்படைஞ்சிட்டாங்க. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு மக்கள் பார்த்திருக்காங்க. அண்ட் அவர் கேஸ்ட் நியூட்ரலா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரீஜன் தாண்டி, கேஸ்ட் தாண்டி அவங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க. ஒரு மாற்றம் வேணும்னு பார்த்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் உடைய ஒரு கருத்துக்கு மதிப்பு கொடுத்து பெரியவங்களும் ஓகே இந்த தடவை ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் வாட் ஹேப்பன் நவ். அது எப்ப பார்த்தாலும் நடக்குங்கிற அவசியம் கிடையாது. எப்படி அந்த பார்ட்டி வந்து ஒரு லூஸ் எண்ட் பார்ட்டியோ, அந்த பார்ட்டியோட ஓட் பேங்க்குமே லூஸ் எண்ட் ஓட் பேங்க். தே ஆர் நாட் கமிட்டட் ஓட் பேங்க். ஓகே. இப்ப அடுத்த தடவை நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, எக்ஸாம்பிள், எதிர்கட்சியினர் வீக்கா இருக்கிறதுனால தாவேகா ஜெயிக்கலாம். பட் தாவேகாவோட ஓன் பலத்துல நீங்க ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ், உங்களுக்கு ஒரு சேஞ்சுக்காக ஓட் போட்டோம் நினைக்கிறவங்க அடுத்த தடவை அது மாதிரி ஓட்டு நினைக்காம இருக்கலாம். சின்ன பசங்களுடைய அந்த கருத்துக்கு மதிப்பு கொடுத்த பேரண்ட்ஸ் அடுத்த தடவை அது கொடுக்காம போகலாம். So there are so many things are there. அப்புறம் உங்களை மாதிரியே இன்னொரு ஒரு எதிர்ப்புல ஒரு இளைஞர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிற போது அவங்க கிட்ட சில பேர் இளைஞர்கள் அட்ராக்ட் ஆகலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ
தெர் இஸ் நத்திங் தட் அந்த கமிட்டட் ஓட் பேங்க் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரசன்ட் சிச்சுவேஷன். அரசியல்ல நீங்க வந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நிகழ்கால அரசியலின் ஒரு யதார்த்தம் தாவேக அரசியல் அப்படிங்கிறது. அது எதிர்காலத்துல எந்த அளவுக்கு கை கொடுக்கும்ங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது வந்து தாவேகாவால ரொம்ப கண்டினியூஸ் டாமினேஷன், சில பேர்லாம் சொல்லுவாங்க அவர் 20 வருஷம் இருக்க போகுது சிஎம்ஆ இருப்பாரு, அப்படி அந்த மாதிரி நம்ம இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா அரசியல்ங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி ஒரு டக்குன்னு எடுத்த எடுப்புலயே சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்பவும் இந்த கவர்மெண்ட் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். 108 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. 118 இருந்தா ஒரு கணக்கு வேற மாதிரி இருக்கும். 98 90 அப்படின்னு இருந்திருந்தாங்க, எதிர்கட்சியா அவர் உட்கார்ந்து இருந்திருப்பாரு. சோ இது ஒரு ஒரு டயர்ல நடக்கிற மாதிரி இது. சோ பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ தமிழ்நாடு அரசியல் அப்படி அதை பேசுறப்போ நம்ம வந்து அண்ணாமலையை வந்து தவிர்க்க முடியாது. ஸோ பிஜேபி கேடருக்குள்ள அண்ணாமலைக்கு ஒரு தனி ஆதரவு இருக்கு, அண்ணாமலையிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. சமீபத்துல கோயம்புத்தூர்ல அவங்க ஒரு போஸ்டர் கூட அமைச்சிருந்தாங்க, ஃபியர்லெஸ் மைண்ட் ஹேவ் நோ லிமிட்ஸ் அப்படின்ட்டு அண்ணாமலையை மையப்படுத்தி ஒரு போஸ்டர் கூட பார்த்தோம். ஸோ அண்ணாமலை வந்து எதிர்காலத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா உருவாக வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு மேண்டேட், அவருக்கு என்னன்னா கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கறது அவரோட மேண்டேட்டா இருந்தது அவர் வந்த போது 2021. சோ அவர் வந்து ஒரு யூனிக் ப்ராசஸ். அவர் என்ன நினைச்சாரு, இந்த திராவிட கட்சிகள் இல்லாம தனியா ஒரு சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுல அவர் முயற்சி பண்ணார். 2026ல விஜயோடைய அந்த என்ட்ரி எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு தெரியாது. பட் பிஜேபி, சென்ட்ரல் பிஜேபி என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணா திமுகவோட இருந்தா தான் டிஎம்கே நிறுத்த முடியும். அவங்க விஜய் வரது வராதது வந்து பத்தி கூட அவங்க கவலைப்படல. டிஎம்கே திரும்ப வரக்கூடாதுங்கிறதுல தீர்மானமா இருந்தாங்க. சோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து ஏடிஎம்கே கூட்டணி. பட் பிஜேபியில அண்ணாமலை தொடரும் பட்சத்தில் அண்ணாமலைக்கு உண்டான ஸ்பேஸ் இன்னும் அதிகமாகும். ஏன்னா அவருடைய ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அடுத்த போக போக அவர் வந்து வெளிப்படுத்துவார் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு கூட்டணியோடயும் இருந்து பார்த்தாச்சு, தனியாவும் இருந்து பார்த்தாச்சு. பட் இப்ப தேவை பிஜேபிக்கு, அவங்க கூட்டணியோட இருக்காங்களோ தனியா இருக்காங்களோ, பட் அந்த இப்ப இருக்கக்கூடிய கிடக்கிற அந்த ஸ்பேஸ வந்து அவங்க மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப பண்ற அந்த அந்த உழவார பணி பிஜேபிக்கு அது ஃபியூச்சர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா ஆகும். அதுக்கு அண்ணாமலையுடைய ஒரு பங்களிப்பு மிகவும் அவசியம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க வந்து அவரை வந்து அவரை செரிஷ் பண்றாங்க, அவரை வந்து அவர் தான் வேணும் அப்படின்னு விரும்புறாங்க. அப்படிங்கிற போது அவருக்கு ஒரு ஆதரவு வட்டம் அப்படிங்கிறது உருவாகி இருக்கு, ஏற்கனவே இருந்தது இருக்கு அவருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு அவர் எப்படி ஃபியூச்சர்ல அவர் எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு சென்ட்ரல் பிஜேபி எந்த அளவுக்கு கோஆபரேட்டிவா இவரோட சேர்த்து அவங்க பயணப்பட போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, சூப்பர். தாவேகா அவங்களுடைய வளர்ச்சி வந்து திமுக, அதிமுக ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப சிவியரா பாதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம இனிஷியலா நம்ம இதை பத்தி பேசினோம். ஸோ இவங்க 2 பேரும் வந்து மறைமுக ஒத்துழைப்பை கொடுத்து தாவேகாவை அவங்களுடைய இப்ப இருக்கிற செல்வாக்குல இருந்து கீழே கொண்டு வரதுக்கான முயற்சி வர வாய்ப்பு இருக்கா? இல்ல, திமுக அதிமுகவை மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே பாதிச்சிருக்காங்க தாவேகா. காங்கிரஸ் கட்சியுமே பாதிச்சிருக்காங்க. எலெக்ஷனுக்கு 2026 பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பாதிச்சிருக்காங்க. ஏன்னா அர்பன் ஏரியாஸ்ல நிறைய இடங்கள்ல பிஜேபிக்கு வாக்கு சதவீதம் போயிருக்கு. ஸோ காங்கிரஸை பாதிச்சிருக்காங்க. ஸோ சின்ஸ் அவங்களோட நியூ பார்ட்டிங்கிறதுனால தே ஹவ் டேக்கன் ஓட் ஃப்ரம் எவ்ரி பார்ட்டிஸ். ஸோ அண்டு திமுகங்கிறது ஒரு ஈகோ சிஸ்டம். திமுகங்கிறது ஒரு கட்சி மட்டுமல்ல, ஒரு ஈகோ சிஸ்டம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரம் த டே ஒன் தாவேகாவை டிஸ்கிரெடிட் பண்ணதான் பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு அவருக்கு வந்து கார்னர் பண்ணலாம், அரசியல் ரீதியா எப்படி அவரை கார்னர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா தாவேகாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு புதுசா வந்திருக்காங்க. ஸோ ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்கு வந்து அவருடைய அந்த செயல்பாடுகளை வந்து அங்கங்க சில கிரிட்டிசிசம்ஸ் இருந்தாலும் பெரிய அளவுக்கு மக்கள் வந்து ஒரு ஒரு பெரிய விமர்சனத்தோட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க பீப்புள். புதுசா வந்திருக்காங்கிறது ஒரு அரசியல் மெச்சூரிட்டி எல்லாருக்குமே உண்டு, மக்களுக்கு அது ரொம்பவே உண்டு. இப்பதானே வந்திருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு 1 இயர் வந்து அவங்களுக்கு ஒரு டைம்.
அதுல நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுடைய இது மேல மேல ஜாஸ்தி ஆகும். பட் எங்கேயாவது சறுக்கினாங்கன்னா அதை மேக்னிஃபை பண்றதுக்கு எதிர்க்கட்சிகள் தயங்க மாட்டாங்க. குறிப்பா டிஎம்கே தயங்காது. இப்ப டிஎம்கே ஆளுங்கட்சியா இருந்த போது ஏடிஎம்கே ரொம்ப மென்மையா நடந்துகிட்டாங்க. 4.5 இயர்ஸ்க்கு மேல ரொம்ப மென்மையா நடந்துகிட்டாங்க. அந்த ஒரு பிரிவிலேஜ தாவேகாக்கு டிஎம்கே கொடுக்காது. சோ அப்படித்தான் நான் பாக்குறேன். ஓகே. ஸோ நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் இது போல ஒரு சிறப்பான ஒரு அனாலிசிஸ் நம் மீண்டும் ஸ்ரீகுமார் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.